ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, அழகான தங்கமே, மனதுக்குள் ஒன்று வைத்துக்கொண்டு வெளியில் எதுவுமே நடக்காதது போல சிரிக்கிறாய். என்னம்மா, நான் சொல்லும் பொழுது சிரிப்பு வருகிறதா? எப்படி சாய் இப்பொழுது நாம் செய்து கொண்டிருக்கும் விஷயத்தை சரியாக சொல்கிறார் என்று? தங்கமான பிள்ளையே, உன்னை விட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நகர்ந்தால்தானே எனக்கு உன்னை பற்றி தெரியாமல் போகும். எனக்குத்தான் உன்னை பற்றி ஒவ்வொரு நிமிடமும் தெரியுமே. நீ என்ன செய்கிறாய், ஏது செய்கிறாய் என்பது அனைத்துமே தெரியுமே. இதில் எப்படி எனக்கு தெரியாமல் போகும்? உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லட்டா? வாழ்க்கையில் உனக்கு ஒரு முக்கியமான ஒரு நாள் இன்னும் வரவில்லையே. அதுவும் மனதுக்குள் ஒரு நபரை நினைத்து கொண்டு இருக்கிறோம். அது வெளியிலும் செல்ல முடியவில்லை. அதை மறைத்தும் வைக்க முடியாது. எப்பொழுது இதெல்லாம் வெளியே வரும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறாய். நீ அதிகமாக ஒரு நபரை நேசிக்கிறாய். ஆனால் இன்னும் அதை வெளியில் காட்டிக்கொள்ள கூட முடியாமல் தவிக்கிறாய். அப்பப்போ இருவருக்கும் இடையே சில விவாதங்கள் வந்தாலும் அது எப்படியோ சமாதானமாக ஆகி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இருவரும் ஒற்றுமையாகவே இருக்கிறீர்கள். பல ஆண்டாக உன்னுடைய உறவு உனக்கு தெரியும். ஆனாலும் உங்களுடைய சண்டைகள் மட்டும் இன்னும் தொடர்கிறது. இன்னும் இருவரும் புரிந்து கொள்ளவே இல்லை. கொஞ்சமாவது இருவருக்கும் புரிந்து கொள்ளுங்கள். சண்டை போடாமல் இருப்பதற்கு கொஞ்சமாவது முயற்சிகளை செய்யுங்கள். சரி, நான் வந்த விஷயத்தை சொல்லிவிடுகிறேன். உனக்கு ஒரு நபரை ரொம்ப பிடித்திருக்கிறது. அந்த நபர் உனக்கு கிடைப்பாரா என்று ஒரு கேள்வி. அதற்கு நான் எடுத்த உடனேயே பதில் சொல்கிறேன். கிடைப்பார், கண்டிப்பாக கிடைப்பார். எப்படி கிடைக்காமல் போவார்? நீ என்ன அவ்வளவு பெரிய தவறா செய்தாய்? நீ உன்னுடைய வாழ்க்கை துணையை நீ தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறாய். அது உனக்கு நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாய். நல்ல பிள்ளை. இருவரும் இதனால் யாருக்கு கஷ்டம்? நிச்சயமாக இருவரும் உங்களுடைய மனமானது சேர்ந்தது போல உங்களுடைய திருமண நாளையும் நான் குறித்து வைத்துவிட்டேன். தங்கமே, வாழ்வில் நீ காணும் சந்தோஷத்தில் இதுவும் ஒன்றுதான். நீ என்னிடம் சொல்வாய், இதுவரைக்கும் நான் நிறைய சந்தோஷங்களை துளித்து இருக்கிறேன். ஆனால் இந்த நாள் என்னுடைய முக்கியமான நாள் எப்பொழுது வரும் என்று ஆவலோடு காத்திருக்கிறேன். வீட்டில் சொன்னால் அவர்களுடைய விஷயங்கள், அவர்களுடைய முடிவுகள் எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் ஏதோ ஒரு விஷயம் நல்லது நடக்கும், ஏதோ ஒரு விஷயம் எனக்காக சாதகமாக நடக்கும் என்று நம்புகிறேன் சாயி என்கின்றாய். கண்டிப்பாக நான் இருக்கும் பொழுது உனக்கு எதற்காக கவலை? கவலைகள் வேண்டாமே, நன்மைகளோ உனக்கு நடக்கட்டுமே. தெய்வ பிள்ளையே, நீ என்றுமே என்னுடைய பிள்ளைதான். உன்னை ஒரு நாளும் ஒரு பொழுதும் ஏமாற்ற நான் விரும்பவில்லை. புரிகிறதா? உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் விஷயங்களை சொல்லிவிடுகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் எதை நீ தொலைத்து விடுவோம் என்று நினைத்தாயோ, உன்னுடைய வாழ்க்கையில் எதை நீ தொலைத்து விடுவோம் என்று நினைத்து பயந்தாயோ, அந்த உறவு நிச்சயமாக உன்னை தேடி வரும். நீங்கள் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நினைத்தீர்களோ அதே போலவே நீங்கள் வாழ்வீர்கள். சந்தோஷத்தில் உச்சகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை இருக்கும். இப்பொழுது சில பிரச்சனைகள் இருந்தாலும் கூடிய விரைவில் அனைத்தும் மாறி உங்களுடைய வாழ்க்கைக்கு தகுந்தது போல, அதாவது உங்கள் இருவர் குடும்பத்திற்கும் தகுந்தது போலவே எல்லாம் நல்லதாகவே நடக்கப்படும். யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல விஷயமும் இல்லையா, எந்த ஒரு நல்ல விஷயமும் இல்லையா என்று குத்தி குத்தி பேசிக்கொண்டு இருந்தார்களோ அவர்கள் அனைவருமே நீ வாழப்போகும் வாழ்க்கையை பார்த்து பிரமிக்கத்தான் போகிறார்கள். இன்று உன்னுடைய வாழ்க்கையில் சோதனைகள் என்றால் நாளை நிச்சயமாக இந்த சோதனைகளுக்கு மத்தியில் சாதனைகள் மட்டுமே. தொடர்ந்து முயற்சி செய்யும் காரியங்களில் வெற்றி இல்லாமல் எப்படி போகும்? வெற்றிகள் உண்டு, ஐஸ்வர்யங்கள் உண்டு, தன தானியங்கள் எல்லாம் அடுத்தது நீ வாழப்போகும் வாழ்க்கையில் உண்டு. ஆனால் நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லட்டா? எப்பொழுதும் உறவுகளுக்கு இடையே சண்டை வேண்டாம். எப்பொழுதும் விட்டு கொடுத்து செல். அதிகமாக கோபம் வருகிறது, அதிகமாகவே
நீ கோபப்படுகிறாய். ஒவ்வொரு நிமிஷமும் நானும் சொல்கிறேன், கோபப்படாதே கோபப்படாதே என்று. ஆனால் உன் மனமோ கேட்பது கிடையாது. கோபம், இருவருக்கும் இடையே அதிக கோபம் வந்தால் என்ன ஆவது? முதலில் சொல் பார்க்கலாம். கோபம் இல்லாமல் இருங்கள். புரிகிறதா? அப்பொழுதுதான் ஒற்றுமையோ இருக்கும். இதையெல்லாம் நீ மனதுக்குள் வைத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாயோ, அது எல்லாவற்றுக்கும் நான் முடிவு கட்டுவேன். ஒரு நாளும் ஒரு பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் கஷ்டம் என்ற ஒன்றை ஒரு நாளும் கொடுக்க மாட்டேன். இஷ்டமான விஷயங்கள் நடத்தி உனக்கு நிச்சயமாக பிடித்தது போல உன்னை அற்புதமாக வாழ வைப்பேனே தவிர உன்னை ஒரு நாளும் ஒரு பொழுதும் நான் உன்னை கண்கலங்க வைக்கவே மாட்டேன். நீ ஆசைப்பட்டது எல்லாம் கிடைத்திட, உன்னுடைய அத்தனை விஷயங்களும் நடந்திட நான் இன்றும் என்றும் துணை புரிவேன். இந்த சாயிக்கு எப்பொழுதுமே ஒரே ஒரு ஆசைதான், தன்னை நம்பும் பிள்ளைகள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று. என்னை யாரெல்லாம் வணங்குகிறீர்களோ அவர்களுக்கு ஆரம்ப காலத்தில் சில கஷ்டங்கள் வந்தாலும் கூடிய விரைவிலேயே அவர்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக உண்டாகும். அவர்களுடைய கர்ம வினைகள் அனைத்தையும் முடித்து வைத்து சந்தோஷம் என்ற ஒன்றை கண்டிப்பாக கூடிய விரைவாகவே தந்துவிடுவேன். அதுதான் நான். ஆனால் சிலர் புரிந்து கொள்ளாமல் சாயை வணங்கினால் முதலில் அவர்களுக்கு கஷ்டம்தான் வரும் என்று நினைக்கிறார்கள். சாயை வணங்கினால் யாராக இருந்தாலும், புரிகிறதா? யாராக இருந்தாலும் முதலில் அவர்களுடைய கர்ம வினையை போக்குவேன். அடுத்தது அவர்களுக்கான நல்லதொரு பயனை கொடுப்பேன். இதுதான் நான். மற்றபடி என்னை வணங்குவதினால் எதுவும் நடப்பதல்ல, என்னை வணங்குவதினால் தான் எல்லாருக்கும் கெட்டது நடக்கிறது என்று நினைப்பது எல்லாம் தவறான ஒன்று. நீ என்னை எப்படி நினைக்கிறாயோ அது எனக்கு பிரச்சனையே அல்ல. நான் உனக்கு செய்ய போவது நல்லது. நான் உனக்கு வாழ்க்கையை அமைத்து தரப்போவது நல்லது. நீ என்னுடைய பிள்ளை, நான் உன்னுடைய அப்பா. உனக்கு நான் செய்யும் இடத்தில் இருக்கிறேன், நீ பெற்றுக்கொள்ளும் இடத்தில் இருக்கிறாய். நீ இதுவரைக்கும் கேட்டு கிடைக்காத பல விஷயங்கள் கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் துளைத்த ஒவ்வொரு நாளும், அற்புதமான ஒவ்வொரு நாளும் திரும்பவும் கிடைக்கும். நீ எதிர்பார்த்த அந்த நாள் உன்னுடைய முக்கியமான நாளுக்காக காத்திருக்கிறாய். அந்த நாள் வெகு தூரத்தில் அல்ல, வெகு தூரத்தில் இல்லை. நீ நடக்காதோ என்று நினைக்கிறாய். ஆனால் நான் இந்த நேரம் சொல்கிறேன், நடக்கும் என்று. உன்னுடைய பிடித்த உறவை கைப்பிடிக்கப் போகிறாய். எல்லோருடைய சம்மதத்தினாலும் எல்லோருடைய உதவியிலும் தெய்வங்கள் ஆகிய அனைவரும் நின்று உனக்கு நல்லபடியாக வழிநடத்தி உன்னுடைய வாழ்க்கையை அற்புதமாக செய்து தரத்தான் போகிறோம். இன்று நீ காணும் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்து உன்னுடைய மன உளைச்சல்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் முடிவுக்கு வந்து நீ இன்பத்தில், நிச்சயமாக இன்பத்தில் அடுத்த கட்டத்தின் உன்னுடைய வாழ்க்கையை பார்க்க போகிறாய். உன்னுடைய இன்பம் என்பது எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு அளவுக்கு, என்னடா இது திடீரென்று இவ்வளவு பெரிய ஆளாகிவிட்டாலே, அந்த தெய்வம் இவளுக்கு இவ்வளவு பெரிய உதவி செய்து விட்டதே, பிடித்த வாழ்க்கை வாழ்கிறாள், பிடித்த விஷயம் நடக்கிறது, என்னதான் நடக்கிறது என்று கேள்விக்குமே கேள்வியாக அனைவரும் வியக்கும் வகையில் உன்னுடைய வாழ்க்கையை அமைத்து நான் தான் தரப்போகிறேன். செல்ல பிள்ளைக்கு எல்லாமே இனி சிறப்பு மட்டுமே. என் செல்ல பிள்ளைக்கு இனி நடப்பது எல்லாம் அற்புதங்கள் மட்டுமே. உடைந்து போயிருந்த மனதுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் ஒட்ட வைக்க போவது இந்த சாய் மட்டுமே. நிறைய உடைந்து விட்டாய், நிறைய நாள் அழுது விட்டாய். என்ன வாழ்க்கை, என்ன வாழ்க்கை, என்ன வாழ்க்கை என்று ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் உடைந்து போய் இருந்து விட்டாய்.
இனிமேல் உடைந்து போய் இருக்க வேண்டிய அவசியமோ, கலங்கி கலங்கி வாழ்க்கையில் துன்பப்படும் அவசியமோ இனி வேண்டாம். கூடிய சீக்கிரத்தில் சந்தோஷத்தை நீ காண்பாய். அந்த தேதியானது இன்னும் 2 மாதத்திற்குள் வரும். அதாவது இன்றிலிருந்து 2வது மாதம் உனக்கான திருமண தேதியை நான் குறித்து வைத்திருக்கிறேன். இன்றிலிருந்து 2 மாதம் உன்னுடைய திருமண தேதியோ குறிக்கப்படும். திடீரென்றுதான் நடக்கும். அவசரமாகவும் எல்லாம் திருப்தியாகவும் நடக்கும். சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறாய் அல்லவா? நான் எதிரே பார்க்கவில்லை, திடீரென்று எல்லாமும் நடந்துவிட்டது என்று. அதே மாதிரி திடீரென்று எல்லாமும் நடக்கும். அதுவும் அற்புதமாக நடக்கும், சந்தோஷமாக நடக்கும், குடும்பத்தோடு இன்பமாகவே நடக்கும். புரிந்ததா? ஆனால் திடீரென்று நடக்கும். இதுதான் உண்மை. இன்று நீ நம்புகிறாயோ இல்லையோ, இன்னும் 2 மாதத்தில் உனக்கான திருமண தேதி உனக்கு தெரிய வரும். இன்னும் 2 மாதத்திற்குள் அற்புதத்திற்கு மேல் அற்புதமாக நடக்கப் போகிறது. நீ எதிர்பார்க்கும் காலத்தில் எதுவுமே நடக்கலையே, எந்த ஒரு விஷயமும் நடக்கலையே என்று நீ எப்போ பார்த்தாலும் எல்லா நிமிஷத்திலேயும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு பொழுதும் நிச்சயமாக நீயே உன்னுடைய வாழ்க்கையை வியக்கும் வகையில் எல்லாமே உடனுக்குடனே நடக்க ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு இரு. நீ நம்பும் விஷயங்கள் எல்லாம் நடக்கும். சில பேர் சொல்வார்கள், நானும் தான் ஆசைப்பட்டிருக்கேன், நானும் தான் எல்லா விஷயத்தையுமே நினைக்கிறேன், ஆனால் நடந்துருதா அப்படின்னு. ஆனால் நீ நினைக்கிற விஷயம் இதுவரைக்கும் நடக்கவே இல்லையே. நீ இதுவரைக்கும் நினைச்ச விஷயங்கள் எதுவும் கைகூடவே இல்லையே. ஆனால் இனி வரும் காலமும் கைகூடுமே. நீ எதுவும் சாதாரண விஷயமெல்லாம் கேட்கலையே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்படுற துணை உனக்கு வேணும்னு தானே கேட்குற. அது எப்படி நான் தராமல் இருப்பேன்? சில பேருக்கு மத்தியில் தலை குனிஞ்சு நின்று நீ தலை நிமிர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசை எனக்கும் இருக்கும். நிச்சயமாக தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன். அதில் எந்த மாற்றமோ, எந்த விதமான தயக்கமோ, சந்தேகமோ வேண்டவே வேண்டாம். தொடர்ந்து முயற்சி செய்யும் காரியம் அத்தனையும் வெற்றியாகவே இருக்கும். தொடர்ந்து நீ பார்க்கும் ஒவ்வொன்றும், நீ எதையெல்லாம் விரும்பி உன்னுடைய வாழ்க்கைக்கு இது தேவை, அது தேவை என்று எப்பொழுதுமே ஓடிக்கொண்டே இருக்கிறாயோ, நீ எதெல்லாம் நினைத்து ஓடுகிறாயோ அதெல்லாம் உனக்கு திரும்ப கிடைக்க ஆரம்பிக்கும். ஆசைப்படுவது பிரயோஜனமாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்கு அதை தருவது நல்லது தானே. நீ ஆசைப்படும் ஒவ்வொன்றும் உனக்கு கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமோ, எந்த ஒரு குழப்பமோ கிடையாது. உனக்கு பிடித்த உறவு உன்னிடம் வந்து சேர்க்கப்படும். யாரெல்லாம் நான் இப்பொழுது உனக்கு சொன்ன இந்த விசேஷமான செய்தியை கேட்கும் போதே உனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சொல்லும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் அத்தனை விஷயத்தையும் மாற்றுறேன். அத்தனை விஷயத்தையும் உனக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சு தரேன். பிடிச்ச உறவோட நீ சந்தோஷமாக இரு. அதுக்கு நானே பொறுப்பு. யாருமே எப்பயுமே தனக்கு பிடிச்சவங்களோட இருக்கும்போதும், தனக்கு பிடிச்ச விஷயம் நடக்கும்போதும் தான் சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போ நீ ஒரு விஷயம் ஆசைப்படுற, அதுக்கு பதிலாக வேறொரு விஷயத்தை நான் கொடுத்தேன்னா நீ சந்தோஷமாக இருப்பியா? சந்தோஷமாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அதனால இனிமே நீ என்ன கேட்குறியோ, இனிமே நீ என்னென்ன விஷயத்து மேலே ஆசைப்படுறியோ அது மட்டுமே உனக்கு கிடைக்கும். நம்புங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்குறதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்புங்க.
இன்னைக்கு நீங்கள் சில விஷயத்தினால மனம் முடிஞ்சு போய் இருக்கலாம். அந்த மனம் முடிஞ்சு போய் இருக்கிறது எல்லாமே கூடிய சீக்கிரமாக மாறுங்கிறது தான். அதாவது இன்னைக்கு சில விஷயத்தில் மனம் முடிஞ்சு போயிருக்க, கூடிய சீக்கிரமாக நீ எந்த ஒரு விஷயத்துல எல்லாம் மனம் முடிஞ்சு போய் இருந்தாயோ அந்த விஷயம் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் திரும்பவும் அற்புதமாக கிடைக்கிற நாள் வரும். ஒரு நாள் ஒரு விஷயம் கிடைக்கலனா தொடர்ந்து அந்த விஷயம் கிடைக்காது, தொடர்ந்து அந்த நல்ல விஷயம் நடக்காது அப்படின்னு கிடையாது. இந்த சாயுடைய அருள்னால உனக்கு கேட்டது அத்தனையும் கிடைக்கும். இது தெய்வீக வாக்கு. இந்த வாக்கு என்னைக்கும் உன் கூட இருக்கும். புரிஞ்சுதா? இன்னும் 2 மாதத்துல நடக்க போற விஷயத்தையெல்லாம் பார்த்து வியந்து என் கோவிலுக்கு இருவரும் ஜோடியாக திருமணத்திற்கு பிறகு வந்து என்னிடம் ஆசீர்வாதம் வாங்குவீர்கள். அப்படிதான் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். சரியாம்மா? நான் சொல்றது புரியுதா? உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் சொல் பார்க்கலாம். அற்புதமான விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன கேட்டாலும், என்ன விஷயம் வேண்டும் என்று இனிமேல் வரும் நாட்களில் நீ கேட்டாலும் கண்டிப்பாக அது உன் வாழ்க்கையில் கிடைக்கும். பொறுத்திருந்து பார். உன் வாழ்க்கை எவ்வளவு பிரமிப்பாக நீயே திரும்பி பார்க்கும் வகையில் இருக்கிறது என்று. இப்பொழுது நீ என்னிடம் சொல்கிறாய் அல்லவா, நான் கேட்கும் எதுவுமே எனக்கு கிடைப்பதே இல்லையே என்று. ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் நீ கேட்பது அனைத்தும் கிடைக்கும். அப்பொழுது உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வரும். இவளுக்கு மட்டும் எப்படி கேட்பதெல்லாம் அந்த தெய்வம் தருகிறது என்று. இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் பேசுவார்கள், தாழ்ந்தாலும் பேசுவார்கள். அதனால் யார் என்ன பேசினாலும் காதில் வாங்காமல் அமைதியாக உன்னுடைய செயல்களை செய்து கொண்டே இருப்பது நல்லதாகும். தொடர்ந்து முயற்சி செய்யும் காரியத்தில் வெற்றிகள் உனக்கு உண்டாகும். பல நாள் பல போராட்டங்கள், பல நாள் பல வேதனைகள், இது அனைத்துமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி கொண்டே இருந்தது. இனிமேல் உன் வாழ்க்கையில் எந்த விதமான வேதனைகளும் எந்த விதமான காயங்களும் உன்னை சுற்றாது. எல்லாமும் அற்புதங்கள், அபூர்வங்கள் என்று நல்ல நல்ல விஷயங்கள் மட்டுமே தான் நடக்கும். நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் வணங்கும் தெய்வத்தின் மீது நம்பிக்கை வையுங்கள். எப்படி உங்களுக்கான திருமணத்திற்கான சந்தோஷமான தேதியையும் சந்தோஷமான நாளையும் நான் சொன்னேனோ அதே மாதிரியே நடக்கும். வெள்ளிக்கிழமையில் உனக்கான அற்புதமான நாள் நடக்கும். நீ எப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நீயும் உன்னுடைய அற்புதமான துணையும் திருமணமாகி என்னுடைய கோவிலுக்கு வருகிறீர்களோ அன்றிலிருந்தே உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு யோகமான நாள் மட்டுமே தான். அதற்கு முன்பு எத்தனையோ விஷயங்களை நீ பார்த்திருக்கலாம், நிறைய விஷயங்களை இழந்திருக்கலாம். ஆனால் அதற்கு மேல் உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டம் நஷ்டம் என்ற ஒன்றுமே இருக்காது. புரிந்ததா? யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய அற்புதத்தை சந்திப்பாய், அபூர்வத்தை சந்திப்பாய். இன்பம் என்ற ஒன்றுக்குள் நீ வருவது உறுதியான விஷயமாயிற்று. இன்னைக்கு மட்டுமல்ல, என்றைக்கும் நான் உன்னோடு தான் இருப்பேன். பல பேருக்கு நான் உன்னோடு இருக்கிறேன் என்று தெரியாமலேயே உன்னை பற்றி என்னிடம் அவள் இப்படி இருக்கிறாள் அப்படி இருக்கிறாள் என்று சொல்கிறார்கள். நீ வாழவே கூடாது என்றும் நினைக்கிறார்கள். ஏன் தங்கமே? உன்னுடைய துணை நீ ஆசைப்படுகிறாய் அல்லவா, அந்த துணையே உனக்கு கிடைக்கக்கூடாது என்றெல்லாம் நினைக்கிறார்கள், என்னிடம் வேண்டுகிறார்கள். யார் யாருக்கு எப்படிப்பட்ட மனம் எப்படிப்பட்ட குணங்கள் என்பது தெரிந்தே அவர்களுக்கு
நான் நல்ல விஷயங்களை செய்கிறேன். யாருக்கு என்ன விஷயத்தை கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். புரிந்ததா? அதனால் யாராவது உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது செய்யக்கூடாது என்று என்னிடம் வேண்டினார்கள் இருக்கிறார்கள். அவர்களை கூட நான் கண்டு கொள்வது கிடையாது. அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் கெட்டது நடக்குமோ, வாழ்க்கையில் நல்லது நடக்காதோ என்று நினைக்காதே. என்றுமே உன் வாழ்க்கையில் அற்புதமும் அதிசயமும் நடக்கும். தொடர்ந்து உன் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து நானே சேர்ப்பேன். யோசிக்க முடியாத அற்புதம் நடக்கும். என்னிடமே வந்து உன்னை பற்றி இவளுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கக்கூடாது, இவளுக்கு பிடித்ததெல்லாம் நடக்கக்கூடாது என்று வேண்டுகிறார்கள். அவர்கள் வேண்டுகிறார்கள் பார், உனக்கு அது அப்படியே அவர்களுக்கே கிடைக்கும். புரிகிறதா? ஒருவனை பார்த்து இன்னொருவன் பொறாமைப்பட்டான் என்று வைத்துக்கொள். அவனுடைய வாழ்க்கையில் திரும்பவும் அதே மாதிரியே நடக்கும். அதையெல்லாம் மறந்து விடுகிறார்கள். ஆனால் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு வாழ்க்கையில் அடுத்தவன் நன்றாக இருக்கக்கூடாது, அடுத்தவன் கெட்டு போய்விட வேண்டும் என்றே நினைக்கிறார்கள். தன் என்ன நினைக்கிறோமோ அது தனக்கே வந்து சேரும் என்பதை மறந்துவிட்டு மற்றவர்களுக்காக நினைத்து பாடுபடுகிறார்கள். தங்கமான பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமும் அற்புதமாகவே நடக்கும். எல்லாமும் ஐஸ்வர்யங்களாகவே நடக்கும். எல்லாமும் உனக்கு தேவையானதாகவே நடக்கும். அதில் எந்த மாற்றமும் அல்ல. இதற்கு மேல் எனக்கு நல்லது நடக்குமா, எனக்கு கெட்டது நடக்குமா என்று கேட்காதே. என்னுடைய துணையோடு சேர்வேனா மாட்டேனா என்றும் கேட்காதே. உன்னுடைய துணையோடு நீ கண்டிப்பாக சேர்வாய். உன்னுடைய துணையோடு நீ சகல வசதிகளோடு வாழ்வாய். அத்தனை விதமான வசதிகளையும் வாய்ப்புகளையும் நானே தருவேன். எந்த வாய்ப்புகளையும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிச்சயமாக எடுக்க மாட்டேன். உன்னுடைய அத்தனை விதமான வாய்ப்புகள் உனக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்காத நிறைய நல்ல விஷயம் உனக்கு கிடைக்கும். பல பேருக்கு உதவி செய்தாய்தானே, பல பேருக்கு நன்மைகளை செய்தால்தானே, அதற்காகவே நான் நல்லதை செய்வேன். தொடர்ந்து முயற்சி செய். நீ என்னென்ன விஷயத்தில் சாதிக்க வேண்டுமோ அத்தனை விஷயத்திலேயும் முயற்சிகளை மட்டும் செய்து கொண்டே இரு. நீ எதிலெல்லாம் ஆர்வமாக இருந்து முயற்சிகளை செய்கிறாயோ அத்தனை விஷயத்திலேயும் அற்புதமும் அதிசயமும் நடக்கும். இது வெறும் வார்த்தைக்காக நான் சொல்வது அல்ல, உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பதை மட்டுமே சொல்வது. இந்த சாயின் மீது நம்பிக்கை இருப்பவர்கள் எப்பொழுதும் நிம்மதியாக இருப்பார்கள். கவலையே படாமல், இன்றல்ல நாளை நிச்சயமாக நம் வாழ்க்கை மாறும் என்ற நம்பிக்கையோடு, அந்த நம்பிக்கையோடு இருங்கள். நீங்கள் நம்ப உங்கள் வாழ்க்கையில் செழிப்பான விஷயம் நடக்கும். சாயை நம்புபவர்கள் தோற்று போவதும் கிடையாது, ஜெயிப்பது மட்டுமே மட்டுமே மட்டுமே. புரிந்ததா? நான் இவ்வளவு தூரம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய திருமணத்தை பற்றியும் உன்னுடைய எதிர்காலத்தை பற்றியும் உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுது மாறும் என்பதை பற்றியும் உனக்கு ஒவ்வொன்றாக எடுத்து சொன்னேன். எடுத்து சொன்ன விஷயம் எல்லாம் கூடிய சீக்கிரம் நடக்கும் பொழுதுதான் உனக்கே தெரியும். அன்னைக்கு சாய் சொன்ன விஷயம் சரிதான், நம்ம வாழ்க்கையில நடந்துருச்சே, சாய் சொன்ன விஷயம் அப்படியே பழிச்சிருச்சே அப்படின்னு நீ சொல்லி சந்தோஷப்படுற அளவுக்கு வாழ்க்கை மாறும். திருப்தியோட இருங்க, நிதானமா இருங்க. எந்த நிலைமையிலேயும் வாழ்க்கையில எல்லாமே தப்பா நடந்துருமோ, எல்லாமே தேவையில்லாம நமக்கு மனதை கலங்க வைக்கிற மாதிரி நடந்துருமோ அப்படின்னு நினைச்சு குழம்பி தவிச்சிடாதீங்க. உனக்கு எப்பயுமே நான் இருப்பேன். உனக்கு எப்பயுமே அற்புதத்தையும் அதிசயத்தையும் காட்டுறதுக்கு நான் இருப்பேன். அதிசயமான வாழ்க்கை,
சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, நீ ஏதாவது செஞ்சா ஆமா அதிசயமான வாழ்க்கை இவளுக்கு அப்படின்னு. அந்த அதிசயமான வாழ்க்கை ஊரே பார்த்து வியக்கிற அளவுக்கான வாழ்க்கை உனக்கு அமையும். நிச்சயமா பிடித்தவர்களோடு வாழ்வது சாதாரணமா அந்த அற்புதம் உனக்கு கிடைக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.